இவர் தெரியாதனமா ஒரு வாத்தோட முட்டையை கீழே போட்டுடுறாரு. அந்த வாத்தோட முட்டையும் உடைஞ்சிருது. அந்த முட்டை உடையும் போது மெட்டல் சவுண்ட் கேட்டனால அவரே எடுத்து பார்க்குறாரு. அதில் ஒரு தங்க முட்டை இருக்கு. இவர் அது உண்மையிலேயே கோல்டு தானே அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக லேபில் கொடுக்குறாரு. லேப்லையும் செக் பண்ணி பார்த்துட்டு இது 24 கேரட் கோல்டு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரும் ரொம்ப சந்தோஷமா அவரோட ஒய்ஃப் கிட்ட வந்து நம்ம வளர்க்குற நம்ம வாத்தால நம்ம பெரிய பணக்காரன் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க ஒய்ஃபும் அந்த வாத்தை ஒரு விவசாயிகிட்ட வித்துட்டதா சொல்கிறாங்க. உடனே இவர் பதறி அடிச்சிட்டு அந்த விவசாயிக்கிட்ட போறாரு. இவர் அந்த விவசாயிக்கிட்ட நாங்கள் தந்த எங்கள் வார்த்தை எங்களுக்கு திருப்பி தந்துருங்க, அதுக்காக நாங்கள் உங்ககிட்ட வாங்கின பணத்துக்கு பதிலாக 10 மடங்கு திருப்பி தரோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த விவசாயம் சரின்னு சொல்லிடுறாரு. இவங்கள அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. ஆனால் இவங்க வாத்து மாதிரி நிறைய வாத்துங்க அங்கே இருக்கு. அப்போ இவங்க வாத்து நாய் மாதிரி குறைச்சா முட்டை போடும், அதனால நாய் மாதிரி குறைச்சி பார்க்குறாங்க. ஆனால் அது ஒன்றுமே வேலை செய்யலை. அதனால அவருடைய பையன் ரொம்ப சோகமாக தலையை தொங்க போட்டுட்டு போகிறான். அப்போது அவங்களோட வாத்து அந்த பையனோட பின்னாடியே போகுது. அந்த பையனை அவங்க வாத்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த பையனோட அப்பாவும் அந்த வாத்துக்கிட்ட போய் நாய் மாதிரி குறைச்சி பார்க்குறாரு. அப்போ அந்த வாத்தம் ஒரு முட்டையை போடுது. அந்த முட்டையை உடைச்சி பார்க்கும்போது அதில் ஒரு தங்க முட்டை இருக்குது. அப்புறம் அந்த வாத்துக்கு அந்த வீட்டில் ராஜ மரியாதை கிடைக்குது.